கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஃபியூஸ் வயர்னு சொல்றாங்கல்ல, தமிழ்ல உருகி கம்பி ஆர் மின் உருகின்னு சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட்ல இட் கனெக்டட் இன் சீரியஸ் வித் டிவைஸ் அப்படின்னு இருக்குல்ல, இது இருக்கட்டும். அடுத்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் எ மெட்டீரியல் ஆஃப் லோவான மெல்டிங் பாயிண்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபியூஸ் வயர்னா என்ன, நம்ம ஃபியூஸ் கட்டுன்னு சொல்லி வீட்ல யூஸ் பண்ணுவோமா, அதோட ரோல் என்ன? அதிகமா கரண்ட் வந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட்டை பிரேக் பண்ற வேலையா தான் வந்து ஃபியூஸ் கட்ட வச்சிருப்போம். அப்ப அந்த ஃபியூஸ் கட்ட இந்த மேட் அப் ஆஃப் இது எதுனா ஹையான மெல்டிங் பாயிண்டா இருக்கணும். ஏன் ஹையான மெல்டிங் பாயிண்டா? கரண்ட் அதிகமா வரணும், ரைட்டா? கரண்ட் அதிகமா வரும்னா முதல்ல அந்த ஃபியூஸ்குள்ள வந்து ஒரு ரேட்டோட ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க, ஒரு கரண்டோட லிமிட் வச்சிருப்பாங்க. எப்ப அந்த கரண்ட் லிமிட்டை தாண்டுதோ அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற சர்க்கியூட்டை வந்து அது வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விடும். அப்ப என்ன, நார்மலா நம்ம வீட்டுக்குள்ள வந்து கரண்ட் வரக்கு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டை தாண்டி ஒரு எக்ஸஸ் தான் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஃபியூஸ்ல இருக்கிற வந்து கரண்டோ லிமிட் இருக்கும். அதையும் தாண்டி வந்து கரண்ட் வரும்போது அது என்ன பண்ணா டிஸ்கனெக்ட் பண்ணும். அப்ப இதுக்காக சொல்ல வரேன்னா, லோவான மெல்டிங் பாயிண்ட் கிடையாது அந்த மெட்டீரியல். ஹையான மெல்டிங் பாயிண்ட் கொண்ட மெட்டீரியல் என்ன உருவாக்குவாங்கன்னா, ஃபியூஸ் கட்டை வந்து உருவாக்குவாங்க. இது வந்து அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் கனெக்டட் இன் சீரிஸ் வித் டிவைஸ். இது வந்து கரெக்ட் தான். ஏன் வந்து சீரிஸ்ல கனெக்ட் ஆகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ரீசன் நமக்கு என்ன தெரியும், ஒரு சீரிஸ்ல வந்து கனெக்ட் ஆனா இந்த மாதிரி வந்து ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ற மாதிரி தான் என்னன்னா ஃபியூஸ் கட்டை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கரண்ட் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. சோ கரண்ட் வந்து வருதுன்னா எய்தர் இந்த ஒரு வழியில தான் வந்து இந்த ஒரு வழியில மட்டும்தான் என்னன்னா கரண்ட் வரதுக்கான ரூட் இருக்கு. இந்த தலைவர் படத்துல சொல்ற மாதிரி தான், இது வந்து ஒரு வழி பாதை, இதை விட்டா வந்து வேற எங்கடா போறது அப்படின்னு சொல்லுவாப்ல. அது மாதிரி என்ன, இந்த ஒரு வழியில தான் கரண்ட் வரணும். அதனால இந்த இடத்துல நம்ம என்ன ஃபியூஸ் கட்டை வச்சோம்னா அதோட வந்து எவ்வளவு கரண்ட் வருதுன்னு சொல்லிடலாம். அதே இது பேரலா இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே இது வந்து பேரலா இருக்கு, இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபியூஸ் கட்டை வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். இப்ப கரண்ட் வந்து வருதுன்னா கரண்ட் போறதுக்கான டைரக்ஷன்ஸ் வந்து எப்படி வேணா இருக்கலாம்ல. இது கரண்ட் வருது இப்படி வரலாம், வந்து இப்படி போயிடலாம், இந்த லைன்ல கூட போயிடலாம். ஆறு டைரக்டா இப்படி வந்து இந்த வழி வந்து இப்படி போயிடலாம். அதாவது இந்த ஃபியூஸ் கட்டைக்கு வராமலே வந்து கரண்ட் போயிடுமா. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போதும் அந்த ஃபியூஸ் கட்டையை இதோட கனெக்ட் பண்ணிப்பாங்கன்னா, இங்க இருக்கு பாருங்களேன். ஃபியூஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் வித் மெயின் சப்ளை. சொன்ன மெயின் சப்ளை அந்த மெயின் போர்டோட சீரிஸ்ல என்ன பண்ணா ஃபியூஸை கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இங்க பாருங்களேன், எக்ஸாம்பிள் இந்த காப்பர், ஜிங்க், அலுமினியம் இதுதான் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் எல்லாமே ஹையான மெல்டிங் பாயிண்ட் கொண்டதா இருக்கும். அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி ஆப்ஷன் டி ல இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கான்செப்ட் எதோட கான்செப்ட்னா ஹீட்டிங் எஃபெக்டோட அப்ளிகேஷன் கீழே வரும். அது என்ன ஹீட்டிங் எஃபெக்ட்? மின்தடை கொண்ட ஒரு கடத்தின் வழியே கரண்ட் போகும்போது அந்த மின்தடையால என்ன கரண்ட் ஸ்டாப் ஆகும். அதனால என்ன ஹீட் எனர்ஜி உருவாகும். அந்த ஹீட்டை நம்ம என்ன பண்ணோம் யூஸ் பண்ற அப்ளிகேஷன் தான், அதாவது யூஸ் பண்ற அந்த கான்செப்ட் தான் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட். இதுக்கு இன்னொரு பேரு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் சொல்லுவாங்க.